சீமான் அவர்களுக்கு வேற வேலையே இல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அரசியல்னு அவர் நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறது, சமீப காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அதிருப்திய மட்டும் இல்லாம, பல பேர வந்து ஏளனம் செய்யக்கூடிய, எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறி போயிருக்கு. அதாவது அரசியல்ல மக்களுக்கான விஷயத்த டைரக்ட்டான அரசியல் பேசுவாங்களா? சும்மா போயிட்டு மரங்களின் மாநாடுன்றாரு, கடல்களின் மாநாடுன்றாரு, மாடுகளுக்கெல்லாம் மாநாடு வைக்கிறாரு. இப்போ வந்து அதோட நிக்காம, தண்ணீர்களின் மாநாடு வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து தேவையா? அதுவும் நடந்துட்டு இருக்க பிரச்சனை தேர்தல் நெருங்குறப்போ வந்து, சும்மா இவரு பாட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே மாநாடு வச்சுட்டே இருந்தா, நெக்ஸ்ட் என்னங்க? காத்துக்கான மாநாடா? அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இன்னைக்கு வந்து சீமான் அவர்களுடைய இந்த தண்ணீர் மாநாட்டை பற்றின அறிவிப்புகள் வந்தோடனே அவங்க சீமானுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தேவையில்லை சொல்லிட்டு இருந்தாங்க. இதற்கு முன்னாடி கடலின் மாநாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம கடல் சார்ந்த பகுதிகள் உள்ள பிரச்சனை, அங்கே சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கடந்து போக முடியாது, இந்த கடல் மாநாடு அப்படிங்கிறது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் சொல்லியிருந்தோம். இப்போ கடல் மாநாடு தான் பண்ணிட்டாரு. இப்போ தண்ணிக்கு எதுக்கு மாநாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. கடலும் தண்ணி தான், நம்ம உள்ள ஊருக்குள்ளே இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டரும் தண்ணி தான். பட் ஃப்ரெஷ் வாட்டர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கோஸ்டல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். அதாவது கடற்கரை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், கடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமுக்கும் இந்த தண்ணீரில் மாநாடு நடத்துகிற ரீசனே வந்து வேறு. முதல் விஷயம், பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து அப்படியே வந்து ஊற்றிக்கிட்டே இருக்க, வந்துகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆறு அப்படின்னா வந்து காவிரி ஆறு. நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த காவிரி ஆறு மட்டும் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அங்கே இருக்கக்கூடிய புல்வெளிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈரம்லாம் படிஞ்சு அங்கேருந்து ஒரு ஒரு சொட்டா வந்து அதன் மூலிமா ஏற்படுற ஊற்றுகள் வந்து ஆறா மாறி இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நிறைய இடம் இருக்குது. பெரிய ஆறுகள் அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. காவிரி மட்டும் தான் வந்து அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரே நதி. உங்களுக்கே தெரியும் காவிரியில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறனால அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப தாராளமாக எல்லாமே நம்மளுக்கு வந்து சேர்ந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பல வாட்டி சண்டை போட்டு தான் நம்மளோட உரிமைகளை ஒவ்வொரு வருஷமும் சட்ட போராட்டம் நடத்தி வந்து பெற வேண்டியதாக இருக்குது. இதில் பெரிய அரசியலும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் டெல்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய அந்த காவிரி மட்டுமே வந்து நம்பி விவசாயம் செல்லக்கூடிய ஒரு பெரிய டெல்டா பகுதி இருக்குல்ல, அங்கே தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த தண்ணீரை வந்து கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அதை பிரித்து கொடுக்குறது, தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு பெரிய கரெக்டான எஃபெக்டிவான ஒரு மெஷர்ஸ் எடுத்துக்கோமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. வருஷம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்கார்சிட்டி, அதாவது தண்ணி தட்டுப்பாடு அப்படிங்கிறது குறிப்பாக வருஷம் வந்து சென்னை, திருப்பூர், அப்புறம் ராமநாதபுரமில் வந்து எல்லா வருஷமும் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஒரு வகையிலே நம்மளுக்கு தெரியும் குடிக்கிற தண்ணிக்கு இன்றைக்கி தேரான் அதை பற்றி நான் வந்து கடைசியில் ஒரு வீடியோ வந்து பண்ணலான்னு இருக்கேன். தேரானில் தண்ணீர் தட்டுப்பாடுக்கான ஆரம்ப புள்ளி வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாருமே அவங்க வந்து பெட்ரோல் மாதிரி வந்து குடிக்கிற தண்ணியை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாழக்கே தகுதி இல்லாத ஊராக வந்து அது மாறப்போகுது, சீக்கிரமாக தமிழ்நாட்டுக்கும் அந்த நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த தண்ணீர்கள் மாநாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறனால தான் வந்து இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர்களின் மாநாடு அப்படிங்கிறத நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசக்கூடிய மாநாடாக நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக இதோட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மாநாட்டில் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு அவேர்னஸாக ஏற்பட்டு நான் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் பேச போகிறதோட ஒரு 10% தான் இருக்கும். இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பேசினாங்கன்னா சீமான் அவர்களுடைய பேச்சாற்றல் மூலியமாக அந்த தண்ணீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக உயர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியாக தாண்டியும் ஒரு அவேர்னஸாக இதை நான் வந்து ஆதரிக்கிறேன். தண்ணீர்களின் மாநாட்டை வந்து வரவேற்கிறோம். நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க ஒருத்தர். இதுக்கு மேலே அது எவ்வளோ முக்கியம் நான் என்ன சொல்கிறது?